கனவு கன்னிகளாக இருந்து மிகப்பெரிய ஹீரோயின்ஸா வலம் வந்து படிப்படியா இறங்கி பட வாய்ப்புகளை இழந்து காணாம போன ஹீரோயின்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வரிசையில பார்க்கும்போது ஐஸ்வர்யா ராய் தான் முதல்ல இருக்காங்க. அவங்கள பத்தி என்ன தெரியும்? அவங்க உலக அழகின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். இப்பவும் அவங்க உலக அழகி தான் நம்ம எல்லாருக்குமே. ஒரு சில தமிழ் படங்களே நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பேர் இருக்கு. இங்க 1997 நடிக்க ஆரம்பிச்சு 2010 வரைக்கும் வருஷத்துக்கு 5-6 படம்னு நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படங்களாக தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு 2007 அபிஷேக் பச்சனோட திருமணம் ஆச்சு. 2011 இவங்க ஒரு பொன் குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான உடம்பு எடை ஏறிடுச்சு. அவங்களோட உடல் எடையை வச்சு எல்லாருமே அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவர் வெயிட் ஐஷ் அப்படின்னு ஒரு பேரே அவங்களுக்கு வந்துருச்சா. எல்லாருமே குண்டா இருக்கீங்க, ரொம்ப இதுவாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் அவங்க மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே அவங்கள ஹர்ட் பண்ணி அவங்க நிறைய இன்டர்வியூஸில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. இதனால் அவங்களோட பட வாய்ப்புகள் எல்லாமே தவறிடுச்சு. 2011 இப்போ 2024 வரைக்கும் வெறும் 5 படம் தான் நடிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப நோட்டபிளான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தில் ஹே முஷ்கில், பொன்னியின் செல்வன் பார்ட் 1 2 தான். உலகழகி ஐஸ்வர்யாவே இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாய்ப்புகள் வராது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வரிசையில் அடுத்து வர்றது இலியானா தளபதி விஜயோட ஒரே ஒரு தமிழ் படம் தான் நடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு படத்திலே இவங்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சிருந்துச்சு தமிழ்நாட்டுல. 2005 படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் நடிச்சிருக்காங்க. பெரும்பாலான படங்கள் ஹிந்திலையும் தெலுங்குலையும் தான் பண்ணியிருக்காங்க. 2016 பயங்கரமா வெயிட் போட்டு இவங்களோட பட வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இலியானா அப்படின்னாவே அவங்களோட உடம்புக்கும் அவங்களோட மெலிசான இடுப்புக்கும் தான் அவங்க பயங்கரமா ஃபேமஸ். ஆனா ரொம்பவே வெயிட் போட்டு அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிட்டாங்க இலியானா. அடுத்து நமிதா அறிமுகமாயி பயங்கரமான ரசிகர் பட்டாளமே அவங்களுக்கு இருந்துச்சு. மிகப்பெரிய வரவேற்பும் அவங்களுக்கு இருந்தது. நமிதா 2004 என்ற படத்துல அறிமுகம் ஆனாங்க. இவங்கள அறிமுகப்படுத்தினது சரத்குமார் தான். ரொம்பவே ஒல்லியா ரொம்ப அழகா ஹாட்டா இருப்பாங்க நமிதா. ஆனா கொஞ்ச நாளே பயங்கரமா வெயிட் போட்டு ரொம்பவே குண்டா ஆயிட்டாங்க நமிதா. இதனால அவங்களோட பட வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துக்காக உடம்பு எடையை இழைக்க சொல்லியும் அவங்க நிறைய பேர்கிட்ட மறுத்துட்டாங்களாம். இதனால ஹீரோயினா நடிக்காம சைட் ரோல் எல்லாம் பண்ணி அது கவர்ச்சி பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் 2017 கல்யாணமாகி சினிமா விட்டே வெளியே போயிட்டாங்க நமிதா. இந்த வரிசையில அடுத்து மஞ்சுமா மோகன். இவங்க தமிழ், மலையாளம், தெலுங்கு படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க சின்ன வயசுல சைல்டு ஆர்டிஸ்டா மலையாளம் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மலையாளம் படத்துல ஹீரோயினா நடிச்சு அச்சம் என்பது மடமையடா என்ற தமிழ் படத்துலயும் நடிச்சிருக்காங்க. ஆக்டர் சிம்பு கூட இந்த படத்துல நடிச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சது. அவங்க அறிமுகம் ஆகும் போதே கொஞ்சம் சப்பியா புசுபுசுன்னு தான் இருந்தாங்க. அச்சம் என்பது மடமையடா படத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெயிட் போட்டுட்டாங்க. இவங்க ஹீரோயினா வெறும் 7 படம் தான் நடிச்சிருக்காங்க. 2022 கௌதம் கார்த்திக்க காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட திருமணத்திற்கு அப்புறம் ஒரு படம் கூட ரிலீஸே ஆகல. இவங்களும் எந்த படமும் நடிக்கல. இதுக்கு காரணம் இவங்களோட ஓவர் வெயிட்டா தான் இருக்கும்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.